ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மிலன் மீடியா. இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் வீடியோ. ஏன்னா நம்ம சேனல் வந்து 1 இயர் கிராஸ் பண்ணிடுச்சு. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா லாவா லேம்ப் செய்கிறது எப்படிங்கிறத பார்க்கலாம். இதுக்கு வந்து என்ன பொருட்கள் தேவைன்னு பார்த்திங்கன்னா, ஒரு கண்டெய்னர் ஒன்று தேவை, பேக்கிங் சோடா, ஃபுட் கலர், ஆயில், வினிகர். இதை வச்சு நம்ம லாவா லேம்ப் வந்து எப்படி செய்கிறதுங்கிறத பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம எந்த கண்டெய்னரில் வந்து இந்த லாவா லேம்பை வந்து ரெடி பண்ண போகிறோமோ அந்த கண்டெய்னரில் வந்து பேக்கிங் சோடா வந்து போட்டுக்கணும். ஒரு 2 டீஸ்பூன் இல்லை ஒரு 3 டீஸ்பூன் அளவுக்கு வந்து பேக்கிங் சோடா போட்டுக்கணும். அந்த கண்டெய்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஆயில், நம்ம சாதாரணமாக குக்கிங்க்கு பயன்படுத்தக்கூடிய அந்த குக்கிங் ஆயிலே வந்து ஊற்றலாம். கம்ப்ளீட்டாக அந்த கண்டெய்னர் ஃபுல்லாக நிரம்புற மாதிரி ஊற்ற வேணாம், கொஞ்சம் வந்து கேப் போட்டு வைங்க. ஏன்னா இதில் நடக்க போகிற அந்த கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ்னால சில பபிள்ஸ் வந்து ஏற்படும். இந்த இதை வந்து ஒரு செட்டப்பை வந்து தனியாக வச்சுருங்க. இப்போ வந்து இன்னொரு கண்டெய்னர் எடுத்துகிட்டு அந்த கண்டெய்னரில் வந்து கொஞ்சமாக வினிகர் ஊற்றிக்கோங்க. அந்த வினிகரில் வந்து உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஃபுட் கலரை வந்து ஆட் பண்ணுங்கள். நான் வந்து கேசரி பவுடர் வந்து இதில் ஆட் பண்ணியிருக்கேன். இந்த கேசரிக்கு யூஸ் பண்ணுற அந்த கலர் பவுடர் வந்து ஆட் பண்ணுறேன். உங்களுக்கு வந்து ஃபுட் கலர் வந்து லிக்விடாகவே கிடைச்சா வந்து ஆட் பண்ணலாம். நான் வந்து ஆரஞ்சு கலர் தான் எனக்கு வந்து கிடச்சிச்சு. நீங்கள் வந்து வேறு ஏதாவது கலர், க்ரீன் கலர் மாதிரி வேறு ஏதாவது கலர்ஃபுல்லாக வந்து யூஸ் பண்ணிங்கன்னா நல்லாவே வந்து இந்த லாவா லேம்பில் தெரியும். இப்போ வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. இந்த மிக்ஸை வந்து இந்த இதில் வந்து ஊற்றணும். ஊற்றும் போது அந்த வினிகரோடு இருக்கக்கூடிய அந்த கலர் வந்து கீழே போய் அந்த பேக்கிங் சோடாவை டச் பண்ணும். அதை டச் பண்ணும்போது அந்த கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்கும். இந்த லாவா லேம்ப் வந்து ஆக்டிவேட் ஆகும். இந்த லாவா லேம்பை வந்து கீழே வந்து ஒரு லைட் ஒன்று செட் பண்ணிங்கன்னா அழகாகவே தெரியும் இதில் நடக்கிற கெமிக்கல் ரியாக்ஷன். இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கும் நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்க மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி என்னை சப்போர்ட் பண்ணுங்கள்.